ரொம்ப சத்தான வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி. பொடியாக கட் பண்ண வாழைத்தண்டை மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சோன்னா வாழைத்தண்டு கருத்து போகாமல் இருக்கும். வாழைத்தண்டில் நிறைய நார் இருக்கும். இது மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க நார் எல்லாமே எடுத்துடலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ணி இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு, பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிட்டு, எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு, அதோட சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வாழைத்தண்டு முழுகிற அளவு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் வாழைத்தண்டை நல்லா வேக வச்சுக்கலாம். வாழைத்தண்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா உள்ளே இருக்க பட்டை, பிரிஞ்சி இலை மட்டும் தனியாக எடுத்துட்டு பாதி வாழைத்தண்டை எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி இது மாதிரி சூப்போடு சேர்த்து ஒரு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி, மிளகுத்தூள் போட்டிங்கன்னா சத்தான சூப்பு ரெடி.